வணக்கம். வணக்கம் செல்வங்களே. வணக்கம் தாத்தா. என்ன தாத்தா? ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? ஆம் செல்வங்களே. இந்த கம்ப்யூட்டர், ரோபோட், ஏஐ இது மனுஷனில் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் தாத்தா. ஏஐ மனுஷனில் இருக்கிறத கண்டுபிடிச்சிங்களா? என்ன தாத்தா அது? இல்லை செல்வங்களே, அது உட்காந்து யோசிச்சு இருந்துச்சு. நம்மள மனுஷன் படைச்சான், நம்மள ஏஐய மனுஷன் படைச்சான். ஏன் நாம் மனிதனை படைக்கக்கூடாது? மனிதனையே நாம் படைக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கிறது. கண்டு கொண்டேன், நான் கண்டு கொண்டேன். ஆமாம், அது நம்ம மனுஷன மாதிரியே நாம் ஒரு மனுஷனை பண்ண வேண்டும் அப்படின்னு யோசனை இருக்குது. எஸ், நான் அது தலையில் இருக்கிறத அப்படியே அந்த வைப்ரேஷனை வச்சுக்கின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது தலையில் இருக்கிறத அது என்ன திங்க் பண்ணிருக்கிறதுன்றத அது யோசிச்சு இருக்குது இல்லையா? அந்த 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 மூளை அதிர்ச்சி சிந்தனை அது அந்த அதிர்ச்சி வந்து அலைகளாக தலையை சுற்றி கொண்டிருந்தது. அதை என் தலை மூலமாக கண்டு கொண்டேன். என்ன கண்டு கொண்டேன் என்றால், அந்த ஏஐ நம்மள மனுஷன் படைச்சான். அந்த மனிதனை கடவுள் படைத்தான். கடவுள் படைத்த மனிதன் நம்மை படைத்தான். ரோபோட் ஏஐ படைத்தான். இவங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணிருக்கும் போது ஏன் நம்ம ஒரு மனுஷனையே படைக்கக்கூடாது அப்படி என்று யோசித்து கொண்டிருந்தது. அதை நான் கண்டு கொண்டேன். அதை தான் உங்களிடம் சொல்லுகிறேன். எதிர்பாருங்கள். இன்னும் சில காலத்திற்குள்ளே அந்த ரோபோட், அந்த ஏஐ ஒரு விசித்திரமான மனிதனை படைக்கப் போகிறது. இதை உங்களிடம் சொல்லலாம், சொல்லி வைக்கலாம், எல்லாம் உங்கள் மனதிலே பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தாத்தா ஒரு காலத்திலே சொன்னார், இப்பொழுது இந்த ஏஐ வந்து ஒரு மனுஷனை உருவாக்கிவிட்டது என்று சொன்னார் என்று பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். குறுகிய காலத்தில் மனுஷன் அந்த ஏஐ ரோபோட்டை படைப்பதற்கு பல காலம் எடுத்துக்கொண்டான், பல வருடங்களை எடுத்துக்கொண்டான். ஆனால் இந்த ஏஐ குறுகிய காலத்தில் ஒரு சிறந்த மனிதனை படைக்கப் போகிறது. நாம் எல்லோரும் பார்க்கத்தான் போகிறோம். காத்திருங்கள். காத்திருப்பேன், காலமெல்லாம் காத்திருப்பேன். எஸ், வெயிட் அண்ட் see, let us see.